ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம திண்டுக்கல்லில் இருக்காங்க. பார்த்துருப்போம், கோபால்பட்டியிலேருந்து மாங்காவோடு ஏற்றிருக்காங்க. நான் எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது வந்து பரோடாங்க. குஜராத்தில் வந்து பரோடாங்கிற ஊர் இருக்குல்லங்க, அது வந்து வடோதரான்னு இப்போ மாற்றிருக்காங்கல்ல, அந்த ஊருக்கு தான். அகமதாபாத்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இல்லைன்னா நிமோச்சு, உதய்பூர் தான் மோஸ்ட்லி வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம பரோடாங்கிறதுனால பக்கங்க இருக்கிற நமக்கு அதான் இப்போதைக்கு பக்கம். டைமிங் வந்துங்க மொத்தம் 56 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. மணி வந்து இப்போ காலைல 6 மணி ஆகுது. கோபால்பட்டில் எடுக்கும்போது 6 மணிங்க. மொத்தம் 1800 கிலோமீட்டர் பக்கம் வரும். 1800 கிலோமீட்டர் வருமாங்கப்பா? 1800 வரணும் கரெக்டாக. 1800 வருங்க. நம்ம வந்து இன்றைக்கி என்ன கிழமைனா, இன்றைக்கி வியாழக்கிழமைங்க. காலைல 6 மணிக்கு வண்டி எடுக்கிறோம். வெள்ளிக்கிழமை காலைல 6 மணி, சனிக்கிழமை காலைல 6 மணிங்க. அதோட 48 மணி நேரம் ஆச்சு. மதியம் 12 மணி வரைக்கும் கணக்கு வச்சோம்னா 54ங்க. சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு வந்து அங்கே ஸ்பாட்டில் ஃப்ரூட் மார்க்கெட்டில் இருக்கணுங்க. இந்த வீடியோ வந்துட்டுங்க நம்ம உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம பரோடா வந்துட்டு 56 மணி நேரம் டைமிங் கொடுத்துருக்காங்களா, அதில் எவ்வளோ நேரத்தில் நம்ம அங்கே போக போகிறோம் அப்படின்னு. இப்போ நேராக திண்டுக்கல் மணி 6:30 ஆகுதுங்க. அதனால் சுற்றி போகாமல் நேராக திண்டுக்கல் சிட்டிக்குள்ளேயே பூந்து போயிடலாம். ரவுண்டானால் அப்படியே ரைட்டில் போய் நேராக போங்க. டெம்போ நிற்கிது அந்த வழியா? ஆமாம், அதே தான். நமக்கு திண்டுக்கல்லாம் தெரியாதுங்க. உள்ள சிட்டிக்குள்ளே ரூட்லாம் தெரியாது. இந்த ட்ரிப் வீட்டுக்கு போகலங்க. நம்மளும் ஹேர் கட் பண்ணல, அப்பாவும் ஷேவிங் பண்ணோம். அதெல்லாம் வழியில் போய் பண்ணிக்கலாம். போய் அலைன்மெண்ட் செக் பண்ணுங்க, அங்கேயே குளிச்சுக்கலாம். எல்லா வேலையுமே பண்ணிவிட்டு வண்டி விட்டோம்னா நேராக அப்படியே கப்பல் மாதிரி போயிட்டே இருக்குங்க. நேராக போகிற ரூட் வந்து இப்படி தாங்க. பெங்களூரு, அடுத்தது பீஜாப்பூர், சோலாப்பூருங்க, தெம்பூர்னி, நாசிக்கு, அப்படியே சூரத் போய் போயிடலாம். என்னென்னா அந்த பெத்து ஃபாரஸ்ட்லேயும் சூரத்லேருந்து பரோடா வரைக்கும் அடிக்கடி பிளாக் ஆகுங்க. அது 2 மட்டும் இல்லாமல் இருந்தால் நமக்கு டைம் ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். கர்நாடகாவில் டைம் எடுத்துடலாங்க. அது ஹைவே சும்மா ஜம்முன்னு இருக்கும். அதில் டைம் எடுத்தோம்னா மீதி மகாராஷ்டிராவில் டைம் எடுக்க முடியாதுங்க. அங்கே எப்பயும் போல தான் போக முடியும். இதில் ரைட்டில் போகணுங்கப்பா. 7 மணி வரைக்கும் நோ என்ட்ரி கிடையாதுங்க. அதாவது லாரி போகலாம் காலைல 7 மணி வரைக்கும். அந்த ஐடியில் தான் போயிட்டுருக்கோம், மேப் பார்த்துக்கிட்டு. போகலாம், 7 மணிக்குள்ள போயிடலாம். பரமத்தேவலூர் தாண்டி போயிட்டுருக்கோங்க. முன்னாடி வந்துட்டு அந்த விண்மில் பிளேடு ஏற்றிட்டு அந்த லாங் ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயிலில் போயிட்டுருக்கு. அந்த பொலிரோ ஜீப் வந்து பின்னாடி கார்டு மாதிரி போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அந்த வண்டி ரைட்டில் வளையுது பார்த்தீங்களா, வளையும் போது அந்த பின்னாடி அந்த பிளேடு வந்து எங்கே வருது பாருங்கள். அதனால் வந்துட்டு நம்மளை போக விட மாட்டாங்க. அங்கே வந்து கையில் வந்துட்டு அந்த ரெட் கலர் ஃப்ளாக் காமிச்சிட்டே போயிட்டுருப்பாங்க. கரெக்டாக சிக்னல் காட்டும் போது நம்ம பாஸ் பண்ணோம்னா அது வந்து நம்ம மண்ணில் டச் ஆகாமல் இருக்குங்க. இது இங்கே இல்லைங்க, திண்டுக்கல்லேருந்தே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னாடி வந்துட்டாங்க. திண்டுக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி வந்தாங்க. பின்னாடி மறுபடியும் சைடு போட்டோம். மறுபடியும் இங்கே வந்து சாப்பிட்டோம். நான் அப்போயே வந்துட்டாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட 50-55ங்கிற ஸ்பீடில் தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், ரைட்டில் ஒரு சின்ன வளைவு வருதா, அப்படிங்கும்போது அந்த விண்மில் பிளேடோட எண்டு எங்கே வருதுன்ட்டு பாருங்கள். ஏதோ அனகொண்டா பாம்பு மாதிரி இருக்குதுங்க. காரு, பைக்கு போய்க்கலாங்க. நம்ம தான் லாரி, பஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அண்ணன் சிக்னல் தருவாரா? சைடு கொடுத்துட்டாருங்க. இந்த ஓட்டரில் தனியாக ட்ரைனிங் எடுக்கணுங்க. நார்மலாக இப்போ நம்ம பன்னெண்டில் ஓடிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்துனே அங்கே போய் ஓட்ட முடியாது. வீட்டில் இருந்துங்க காய்கறி, அந்த பேக்கில் துணி இருக்குங்க, அப்புறம் மட்டன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
வீட்டுக்கு போக முடியலங்க. இந்த ட்ரிப்போட போனால் 2 ட்ரிப் ஆச்சு வீட்டுக்கு போய். அதனால எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சொரக்காய், பீக்கங்காய், வெள்ளை வெங்காயம் கொடுத்துருக்காங்க. எங்கள் கடையில் வாங்கியிருப்பாங்க. இது மொகுவா அங்கே தாங்க வெள்ளை வெங்காயம் லோட் ஆகும் குஜராத்தில். ஏங்க இப்போ இட்லி தான் கேட்டோம். இட்லி இல்லையாட்டுறது வீட்டில், மாவு இல்லையாட்டுறது. இட்லியுமா? எத்தனை சோறு இட்லின்னு எத்தனையும் பார்த்திங்கிறது? தின்ட்டு தூங்க வேண்டியதான். அப்புறம் எங்கே போய் நம்ம டைமிங்கில் உள்ள ஓட்டுறது? அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு காட்டுங்க. ஓகே, எத்தனை இட்லி இருக்குது? 10 இட்லி இருக்குது. அட்டா 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 மணக்குதுங்க வாசம். கொட்டுங்க, பார்த்து ஊற்றி இருக்குது போகுது. தனியாக 2 முட்டைங்க. அடுத்தது வாங்க, ரசம் கொடுத்துருக்காங்க. நம்ம போயிட்டுங்க இப்போ பின்னாடி அந்த டோர் வந்து சொல்லியிருந்தலாங்க, அதை பார்ப்போம். மாங்காய்க்குது அந்த கேப்பில் வெளியே வருதா என்னன்ட்டு. வாங்க போயிட்டு மாங்காய்க்குது கொட்டியிருக்கா, அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், சின்ன ஒரு மிஸ்டேக்குங்க. என்ன பண்ணேன்னா, இந்த ஊக்கு இருக்குல்லங்க, இந்த இதில் செயின் எடுத்து இந்த கொக்கியில் மாட்டிடணும். நல்லா மாட்டலைங்க, எடுத்தேன், நல்லா ஃபோர்ஸாக இழுத்தேன், குடிக்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் அந்த இடத்துல தான் இந்த தென்னங்கீத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் மாங்காய்க்கெல்லாம் கட்டியிருப்போம்ல, அதை எடுத்து வச்சு 4-5 சாக்கு வச்சு போட்டிருக்குங்க. மாங்காய் வெளியே வராதுல்லங்கப்பா. அதெல்லாம் வராதுங்க, அதுக்கு தகுந்த பெல்ட் மூணு டைட் பண்ணியிருக்குங்க. பெல்ட்லாம் ஜாம் டைட்டு. ஆமாம், ஒரு செகண்டுங்க யோசிக்காமல் பண்ணது தான் இவ்வளோ பெரிய இதாகிடுச்சு. அப்படியே இது போடும்போது மறுபடியும் 4-5 டன் காய கீழே தள்ளினா தான் மறுபடியும் டோரை போட முடியும். அந்த பக்கமும் டோர் போடாமல் இருந்ததுன்னா நேற்று எல்லா காயும் கீழே வந்திருக்கும். ஆமாம், அருமையாக போயிடும். மேலே இருந்த லோடு பண்ணாங்க எல்லாம் கீழே சருன்னு கீழே வந்திருப்பாங்க. டோரில் வளையாதுல்லங்க இப்போ போகிற வரைக்கும். டோரில் வளையாதுல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது என்ன பண்ணுது? சரிங்க, நம்ம போயிட்டு தொப்பூரில் தாங்க போய் குளிக்க முடியும், பார்க்கிங்கில் குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஆன்லு கேட்டில் இருக்கங்க. மணி 11ஆவது காலையில். நம்ம கொடுத்துருக்க 56 மணி நேரத்தில் 5 மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் 51 மணி நேரம் இருக்குங்க. போதுங்க, டைம் எனக்கு தெரிஞ்சு டைம் எடுத்துடலாங்கப்பா. டைம்லாம் போதும். வண்டி நம்மகிட்ட அடுத்தது நான் ஸ்டாப் தொப்பூர் தாங்க. அடுத்தது மளிகை பொருள் வாங்கினோம்னா கிரீஸ் அடிச்சுட்டு நேராக பெங்களூர் தான் போய் எனக்கு வண்டி. அப்புறம் சரி கிளம்பலாமாங்கப்பா? கிளம்பலாங்க. கிருஷ்ணகிரி வந்தாச்சுங்க. மணி இப்போ 3 ஆகுது. நம்ம கொடுத்த 56 மணி நேரத்தில் 9 மணி நேரம் கழிஞ்சிருக்குங்க. இன்னும் 47 மணி நேரம் இருக்குது. சாமி கும்பிட்டு போயிடலாங்க. மழை வர மாதிரி இருக்குங்க அங்கே கிருஷ்ணகிரிகிட்ட. நம்ம வேறு ஒரு பாய் தான் போட்டிருக்கோமா, இன்னொரு பாய் சொல்லியிருப்பாங்க போட்டோம்னா எஸ்ஆர்எஃப் போட்டோம்னா பழம் வந்து உள்ளே எல்லாம் வேர்த்து போயிருங்க. அதனால் இன்கேஸ் மழை வந்துச்சுன்னா அப்படியே தண்ணியை வந்து இறச்சி விட்டுறலாங்க மேலே ஏறி. சாமி கும்பிட்டுங்க ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். நம்ம வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு. மழை அடித்து நெவுத்திட்டு இருக்குங்க. மற்றலோடு ஏற்றும் போது வராதுங்கப்பா. ஆமாம் தாங்க, கோதுமை மாங்கான்னு ஏற்றும் போது தான் வருது மழை. ஆமாம், நீ வேற சொன்ன மழை வந்துடும்னு அப்பயே ஒரு அறிகுறி தெரிஞ்சுதுங்கப்பா. வாய் சக்கரை தாளி போடணும். இப்போ சக்கரை அள்ளி போட்டு என்ன பண்ணுறதுங்கப்பா? மேலே ஏறி தண்ணி இறக்கி விட்டுறீங்களா? மழை வேறு வேகமாக அடிக்கிட்ட படப்படமே. நான் போய் தருமபுரியில் வரும்போது அந்த பக்கம் பார்த்தேங்க. கிருஷ்ணகிரி சைடு இந்த பக்கம் பெங்களூர் சைடு வந்து லைட்டாக வானம் வந்து கருக்கின மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி தாங்க பாய் வந்து டக் பிடிச்ச மாதிரி போட்டிருக்கிறீங்களா? தண்ணி இன்னும் உள்ளே போகுமா? தண்ணி உள்ளே போகாதுங்கப்பா. மழை நின்னதுக்கப்புறம் தாங்க மேலே ஏறி பார்க்கணும் எவ்வளோ தண்ணி இருக்கோ, எல்லாத்தையும் இறச்சி விடணும். கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. ஏன்னா வரும்போது
மதியம் நாமக்கல்லாம் அங்கே ஆன்லூர் கேட்டில் உங்களுக்கு வீட்டில் இருந்து அம்மா செஞ்சு கொடுத்துவிட்ட அந்த சிக்கனுங்க அப்புறம் அந்த காய்கறிலாம் காமிக்கும் போது வண்டிக்குள்ள உட்காரவே முடியலங்க, அந்தளவுக்கு ஹீட். ஏங்கப்பா ஆமாம், சரியான வெயில்லாங்க. தொப்பூர் காரில் ஏறணுன்னேங்க அப்படியே உள்ள அனல் தீ பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க, அனல் அடித்தது. மேலே ஒன்றும் கருக்கல் இல்லைதாங்க. கருக்கல் இல்லைங்கப்பா. எப்படி எப்படி மழை வருதுன்னு ஒன்றும் எனக்கு புரியல. கருக்கல் இருக்குதுங்கப்பா, அங்கே வரும்போதே சொன்னாலும் அங்கே கறிக்கு இருக்குது அப்படின்னு. அதான் ஆமாம் ஆமாம். மழை நிற்கட்டுங்கப்பா, நின்று தான் மேலே ஏறி பார்க்கணும். பார்த்து இருந்தால் கொஞ்சம் அரைச்சி விட்ருவோம். ஆமாம், இங்கே பாருங்க மலைக்கு அப்படியே அந்த மலை எவ்வளோ கிளியராக தெரியுதுன்ட்டு. ஏங்கப்பா இன்னும் நம்ம திண்டுக்கல்ல இருக்குது மழை வந்துட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு லோடு ஏற்றிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மழை வந்துட்டு ஏற்றிக்க முடியாது. திண்டுக்கல்ல மழை என்னன்னு தெரியல. அங்கே நேற்று ஒரு விவசாயி அண்ணன்ட்ட பேசுனேங்க. அவர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட காற்றடிச்சு எத்தனை கிலோ காய்ங்க அவருக்கு வீணாக போச்சுனாரு? 3 டன்னு 4 டன்னு. அவ்வளோ காய் வேஸ்ட்டாக போச்சா? 4 டன்னு காய் காற்றடிச்சு எல்லாம் கொட்டி போச்சாமா. அதான் எல்லாம் அந்த கரெக்டாக அந்த இன்னும் கொஞ்சம் காய் பெருசாக ஒரு கண்டிஷனில் கொட்டி போச்சு. ஆமாம், ஏதோ கம்மி ரேட்டுக்கு அவ்வளோவா கொடுத்தா அப்படின்னு. அதான் காய் கிலோ 10 ரூபாய்க்கு என்ன கொடுத்தனாரு? ஆமாம், 10 ரூபாய்க்கு என்ன கொடுத்தோன்னு தான் சொன்னார். அப்புறம் அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் நம்ம லாரி பொழப்பை பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவரோட பொழப்பை சொல்லிட்டு இருந்தாரா. காற்று அடித்தாவே எல்லாம் கொட்டி போயிருமாம்மா. ஆமாம் ஆமாம் ஆமாம். மழை நின்றுச்சுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு மழை கொஞ்சம் கம்மி தான். லைட்டாக நிற்கிதுங்க பாயில் தண்ணி. அதை மட்டும் அப்படியே எடுத்து இறச்சி விட்ருவோம். கர்நாடகா என்ட்ரி ஆயிடுச்சுங்க. அத்திப்பள்ளி டோல்கேட் வந்தாச்சு. மணி இப்போ சாயந்தரம் 5 ஆகுதுங்க. இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. கிழமையே மறந்து போச்சுங்க, காலைல தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 11 மணி நேரம் வந்தாச்சுங்க. 350 கிலோமீட்டர் கோபால்பட்டியிலேருந்து இப்போ வந்திருக்கோம். இன்னும் நமக்கு வந்து கையில் 45 மணி நேரம் இருக்குங்க. இன்னும் 1500 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம 2 வருஷம் முன்னாடி மாங்காய் ஏற்றிட்டு போனாங்க. அப்பயும் மழை வந்துச்சுங்க. அப்பயும் வந்து பார்த்தோம்னா நம்ம மே எண்ணில் தான் ஏற்றிட்டு போகணும்னு நினைக்கிறேன், வெயில் காலத்தில். இப்போயும் வெயில் காலத்தில் ஏற்றிட்டு போகிறோம், மழை வருதுங்க. பெங்களூர் வந்தாச்சுங்க, பொம்மசந்திரா. இங்கே வந்துட்டுங்க இந்த மெட்ரோ பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு கீழே டிராயிங் வரைஞ்சிருக்காங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு. எல்லாம் ஃபஸ்ட்டு வேறு வரைஞ்சிருந்தாங்க, எல்லாம் மாற்றிட்டாங்களான் இருக்கு இப்போ. இதுங்க வர ஏப்ரல் 15லேருந்து ஒசூர் டு பாகலூர் ரோடு இருக்குல்ல, அது வந்து ஒர்க் பண்ணுறாங்களாமாங்க. அதனால் வண்டி எல்லாமே இப்படி அத்திப்பள்ளி, சர்ஜாப்பூர், ஒயிட்ஃபீல்டு இப்படி திருப்பிட போகிறாங்கன்னு சொல்லி நமக்கு ஃப்ரெண்டு ஒரு இன்ஸ்டாவில் அனுப்பிச்சுட்ருந்தாரு. அது தினமலரில் போட்டிருக்குங்க. அது ஃப்ரெண்ட்ஸு அந்த வழியில் போகிற மாதிரி இருந்தால் அது என்னென்னு பார்த்து கேட்டுங்க, நானும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்தது வந்துட்டுங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஹைதராபாத் தான் வந்து பெஸ்ட் அவுட்டரிங் ரோடு இந்தியாவில் அப்படின்ட்டு. அகமதாபாத் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட்டுன்னா அது வந்து சிட்டி சுற்றி போட்டிருக்காங்க, டிராஃபிக் அதிகமாகுதா. ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒஸ்ட் அவுட்டரிங் ரோடுன்னு போட்டோம்னா பெங்களூர் தாங்க வருது. ஏன்னு கேட்டோம்னா சரியான அவுட்டரிங் ரோடுக்கு வந்து ஒரு பிளானே இல்லாமல் போட்டிருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் சில்க் போர்டுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் பிரியும் ரோடு, அங்கேருந்து மறுபடியும் அந்த டும்கூர் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகும். இது என்னென்னா ஃபஸ்ட்டே வந்துங்க இப்படி அந்த ரோடு வந்து இப்படி அத்திப்பள்ளி வரையும் கொண்டு வந்து சர்ஜாப்பூர், ஒயிட்ஃபீல்டுங்க, இப்படி அடுத்தது இன்னொரு ஊருங்க பாகலூர்னு நினைக்கிறேன், அது இலங்கா வழியாக மறுபடியும் அந்த டும்கூர் ரோடு ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டிருந்தா 360 டிகிரிக்கு நல்லா இருந்திருக்கும் பெங்களூர் அவுட்டரிங் ரோடு. நாமளே இப்படி யோசிக்கிறேங்க, கண்டிப்பாக அது ரோடு அந்த அவங்களும் யோசிச்சுருப்பாங்க. அது எதாவது மேபி எதாவது ப்ராப்ளம் இருக்கலாங்க, அதனால் போடாமல் இருந்திருக்கலாம். மற்றபடி இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து நல்லா இருக்குங்க பெங்களூரில். நான் அப்படியே உங்களுக்கு நான் இப்போ போட்டுறேன் பாருங்கள். அது போகிறது டூ வேங்க, வரது அந்த பக்கம் 2 வே. லெஃப்ட்டில் வந்து எமர்ஜென்சியில் பார்க் பண்ணிக்கலாம். பைக்குக்கு அலவுட் இருக்குங்க, அதுக்கும் டோல் சார்ஜ் இருக்குது இதில். எப்பகுடி மெட்ரோ ஸ்டேஷன் பாருங்கள்.
இந்த ஊரில் வந்து பால் சொசைட்டி இருக்குல்லங்க, அதுக்கு போர் போட்டிருக்கோம். இந்த இடத்துல தாங்க அந்த டிராயிங் சொன்னோம்ல, இதில் தாங்க வரிசையாக வரைஞ்சிருப்பாங்க. நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு. நைட் டைமில் வரும்போது பார்த்தேங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து மாஸ்க் போட்டிருக்க மாதிரிங்க. இந்த இடத்துல தான் வரிசையாக வரைஞ்சிருக்காங்க. பெங்களூர் வந்துட்டு இப்போ நம்ம ஈவினிங் டைம் வரதுனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க. நம்ம தும்கூர் போகணும். தும்கூர் டோல்கேட் தாண்டினா தான் நமக்கு வண்டி கர்நாடகாவில் நம்ம டைம் எடுக்க முடியும். மணி இப்போ நைட்டு 11 ஆகுதுங்க. சிரா வந்தாச்சு. டீசல் அடிச்சுட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, இந்த இன்ஜின் பக்கத்துலங்க ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்குது. அதிலிருந்து இந்த ரேடியேட்டர் தண்ணி சொட்டு போட்டே இருக்குங்க. டெம்பரேச்சர் 100க்கு வந்துருச்சு. அப்புறம் பார்த்தோம் தண்ணி இல்லை ரேடியேட்டரில். அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கவும் தான் அதான் பார்த்தீங்கன்னா தெரியும் சொட்டு போட்டுருக்கிறது. வண்டி நிறுத்த முடியாதுங்க, டைமிங் லோடு மாங்காய் லோடு வேறு. அதனால் மெக்கானிக் நம்மகிட்ட கேட்டோம். தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம பீஜாப்பூர் போயிடலாம் காலையில். அங்கே போய் மெக்கானிக் பார்த்து என்னென்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிக்கலாம். டீசல் பாருங்கள், கர்நாடகா 2 ரூபா ஏறிச்சில்ல. இங்கே சிராவில் வந்துட்டுங்க 92 ரூபாய்க்கு 1 பைசா கம்மிங்க. ஹிரியூர் வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு நம்ம நாமக்கல் பட்டறை இருக்குங்க, ஸ்ரீ நவலடியான ஆட்டோ டீசல் ஒர்க்ஸ்னு. இங்கே வந்துட்டு அப்புறம் பார்த்தேன் யாரும் இல்லை. அப்புறம் இங்கே ஒரு பஞ்சர் கடை இருக்குங்க, அங்கே போயிட்டு நம்பர் கேட்டோம், கொடுத்தாரு. அப்புறம் ஃபோன் பண்ணேங்க, அண்ணன் வரேன்ருக்காரு. வந்தோடனே என்ன வேலைன்னு பார்த்துட்டு கிளம்பலாங்க. லேட்டாக வண்டியோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாகும். இப்போயே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பக்கம் லேட் ஆகிடுச்சுங்க. அங்கே இங்கே ஒரு கூலண்ட் ஓஸ் ஒன்று போது பாருங்கள். இது வந்துங்க கீழே இருக்க போட்டில் பட்டு அப்படியே உரசிங்க ரன்னிங்கில் அப்படியே அது ஓட்டையாயிருச்சுங்களாம்மா. இப்போ தான் மெக்கானிக் அண்ணன் பார்த்துட்டு சொன்னார். அந்த ஓசை கலெக்டருக்கு வந்துட்டு ஸ்பேனர் எடுத்துகிட்டு வர போயிருக்காருங்க. வந்துட்டு எம்சில் வச்சு ஒட்டி இல்லைனா டேப் வச்சு நல்லா ஒரு கைத்தை போட்டு சுற்றி தரேன் அப்படின்ட்டு இருக்காருங்க. ஏன்னா ஒர்க் வந்து காலில் தான் ஆகும் அப்படின்னாரு. சரிங்க, ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம். ரிட்டர்ன் வந்து மாற்றிக்கிட்டீங்களா இல்லைனா? இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கூட. ஏன்னா அங்கே யாரும் தெரியாது, அங்கே போய் நம்ம ஒன்றும் இல்லை பார்த்துருப்பீங்க அந்த ஓஸில் வந்து ஓட்டையை. அது வந்து வெல்டிங் தாங்க கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ நைட்டு வந்து அது பாசிபிள் கிடையாது. அதனால் எம்சில் மட்டும் வச்சு ஒட்டிட்டுங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு அன்லோடு பண்ணிடலாங்க. பரோடா போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கே அன்லோடு பண்ணதுக்கப்புறங்க அசோக் லேண்ட் சர்வீஸ் சென்டர் இல்லைங்க, அங்கே போயிட்டு புதுசு மாத்திரம் இல்லைனா வெல்ட் அடித்து மாற்றினாலும் மெக்கானிக் பட்டில் போய் மாற்றிக்கலாங்க. ஏதோ ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். ஒரு சொல்யூஷன் மாதிரி அந்த ஹோலில் வச்சுங்க நம்ம அண்ணன் வந்து நல்லா அந்த கருப்பு டேப் வச்சு சுற்றிட்டாரு. லீக் ஆகாதுங்க. பரோடா வந்து போய் நல்லபடியாக அன்லோட் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அங்கே போயிட்டு பார்த்துக்கலாங்க மறுபடியும் இது வெல்ட் அடிக்கலாமா இல்லை புதுசு மாற்றலாமா அப்படின்ட்டு. நானும் நிறுத்தும் போதெல்லாங்க இதை ஒரு டைம் பார்த்துக்குவேன். லீக்கெல்லாம் ஆகலைங்க. நேற்று அங்கே லோடு ஏற்றுற இடத்துல எப்படி இந்த தென்னங்கீத்து வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்குது.
அப்படியே கிளம்பலாம் வாங்க. காலையில் வந்துட்டு லீக் ஆகுது அப்படியாங்கிறத ஒரு டைம் காலைல செக் பண்ணிக்கலாம். ஆல்மட்டி வந்தாச்சுங்க. இப்போ தான் கிரீஸ் அடித்தோம். அப்புறம் வண்டியில் வந்துட்டு சாப்பாடு வச்சுங்க, சொரவ குழம்பு வச்சுருக்கோம். வர வரட்டே கொஞ்சம் லெஃப்ட் வாங்கப்பா. ஆற்றுல கிருஷ்ணா ஆற்றுல தண்ணி போகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் பார்த்தங்க, லீக்கேஜ் எதுவும் வரல அந்த ரேடியேட்டர் இந்த இதுலேருந்து. தண்ணியெல்லாம் வத்திருச்சுங்க. இந்த இடமெல்லாம் தெரியவே தெரியாது மழை காலத்தில். ஏங்க அந்த பக்கம் அந்த பாறையெல்லாம் தெரியாது. தண்ணி உள்ளியாடுது. ஆமாம், அடிச்சு வச்சுட்டாங்க. நைட்டு மட்டும் அந்த மெக்கானிக்கான வரலினா என்ன பண்ணுறது? ஐயோ என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு போனாலும் மறுபடியும் ஓட்டை கிட்ட பெருசாகி போச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வேற போக போக அது ப்ரெஷர் அதிகமாகும், அதனால் ஓட்டை பெருசாகிருங்க. இப்போ அது பரவாயில்ல. அவர் நம்ம மோகனூர் தானம்மா. பரவாயில்ல. ஃபோன் பண்ணியுமா வந்துட்டார். நைட்டு 12 மணி இருக்காது. 12 மணி இருக்கும். ஃபோன் பண்ணியுமே அந்த நேரத்தில் வந்துட்டாருங்க. அப்படி இன்கேஸ் நைட்டு தண்ணி ஊற்றி அப்படியே வந்திருந்தோம்னா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு கேன் தண்ணி ஊற்றணுங்க ரேடியேட்டருக்கு. ஆமாம் ஆமாம். அப்படியே வந்திருந்து எதாவது ஆயிருந்ததுன்னா அப்புறம் மாங்காய் வண்டியிலே ஜூஸ் ஆயிருக்குங்க. ஃபேனை காற்று நல்ல காற்றுங்க. கர்நாடகாவில் அடிக்கிற காற்று பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஃபேனே சுற்றுச்சு அந்த பக்கம். அவர் மெக்கானிக் பேர் குமார். அவர் வந்து இங்கே இடியூர்லேயும் செட்டில் ஆகிட்டாராருது. அதான் ஊருக்கு போகிறாராம். போயிட்டு திங்கக்கிழமை தான் வருவாங்களாம். போகும்போது அங்கேயே இருந்தாருன்னா பார்த்து வெல்ட் அடிச்சுட்டு போயிடலாங்க. போகும்போது பகலில் போனோம்னா அதை கழட்டி வெல்ட் அடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஓஸ் வந்து லைட்டாக லீக் ஆகுதுனாரு, அதையும் மாற்றிக்கிட்டு. மணி இப்போ காலையில் 9 மணி ஆகுதுங்க. நமக்கு வந்துட்டு 27 மணி நேரம், 56 மணி நேரத்தில் 27 மணி நேரம் கழிஞ்சிருச்சு. இன்னும் 29 மணி நேரம் இருக்குங்க. கரெக்டாக இங்கேருந்து இன்னொரு 1000 கிலோமீட்டர் இருக்கும் பரோடா. முன்னாடி போயிட்டுங்க குளிச்சுட்டு அப்படியே ரன்னிங்லேயே சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். கர்நாடகா ஆர்டிஓ தாண்டியாச்சுங்க. பார்டர் வரப்போகுது, மகாராஷ்டிரா வரப்போகுது. மணி இப்போ மதியம் 1 ஆகுதுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மதியம் 1 ஆகுது. நம்ம நாளைக்கு மதியம் 2 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்குங்க பரோடாவில். இன்னும் நம்மக்கிட்ட 25 மணி நேரம் இருக்குங்க. இன்னும் 800 கிலோமீட்டர் இருக்குது. லேட் பண்ணாமல் போயிட்டே இருக்கலாம். அதில் அந்த ஏங்கப்பா அந்த வண்டி அந்த ரிப்பேரில் ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகி போச்சு. அதில் 2 மணி நேரம் ஆகி போச்சுருந்தோங்க. அது ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இல்லைன்னா நேரம் வண்டி சோலாப்பூர் தாண்டி இந்த பக்கம் ரைட்டில் லெஃப்ட்டில் கட் பண்ணிக்கலாம். பூனா ரோட்டில் போயிடலாங்க. லேட் பண்ணால் போயிட்டே இருப்போம். அடுத்தது இங்கே ஆர்டி ஆஃபீஸ்லலாங்க தள்ளி தாங்க வண்டி நிறுத்தணும். ஏன்னா மாங்காய் வந்து லைட்டாக பழுக்கிற ஸ்டேஜுங்க. பழுக்கிறதுனா கொஞ்சம் வாசம் வருது. இப்போ நம்ம சைடில் ஒரு வண்டி கிராஸ் ஆச்சுன்னா நம்ம வண்டியில் வந்து மாங்காய் லோடு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி வாசம் வருது. மாங்காய் வேணும் போட்டு அப்புறம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்துட்டு வண்டியை கொஞ்சம் தள்ளியே தான் நிறுத்தியிருப்போம். அடுத்து எங்கப்பா கேட்டாலும் மாங்காய் லோடுலாம் சொல்லிவிடாதீங்க. மாங்காய் கேட்பாங்க. நம்ம பாயெல்லாம் தூக்கி எங்கே போய் எடுத்துறது. ஆமாம், இது அந்த வேலையே ஆகாது. எந்த லோடாக இருந்தாலும் சரிங்க. அது சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா சொல்லிட்டோம்னா போதும். அவங்களுக்கு கொடுக்காம போக முடியாதுங்க அங்கேருந்து. அடுத்ததுங்க நம்ம திண்டுக்கல்லேருந்து நாமக்கலுக்கு வந்து நார்மலாக எப்பயும் கிளம்புறது வந்து 3 மணி நேரங்க. அதே டைம் பீஜாப்பூர் 24 மணி நேரம், பீஜாப்பூர்லேருந்து சூரத் 24 மணி நேரங்க. 48 51 ஆச்சுங்களா. சூரத்துலேருந்து எப்படி ஒரு 3-4 மணி நேரம் ஆயிருங்க. 55 மணி நேரம். நார்மலாக நம்ம ஊர்லேருந்து எப்பயும் போல் கிளம்புனோம்னா 1 மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. பார்த்துருப்பாங்க. நமக்கு இப்போ வண்டி நார்மலாக இந்த டைம் வந்து போகிற டைமில் தாங்க வந்து பார்த்தா மாங்காய்க்கு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குஜராத் ரூட்டில் வந்துட்டுங்க சேலத்தில் பிளாக் ஆகும், பெங்களூரில் பிளாக் ஆகுங்க. அடுத்தது இதை விட்டோம்னா அடுத்தது வந்து பார்த்தோம்னா நாசிக்கில் பிளாக் ஆகுங்க. அடுத்தது பெத்து ஃபாரஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை. நீங்கள் நிறைய டைம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பெத்து காடு பிளாக் ஆகுறது. அது எப்போ பிளாக் ஆகும் நமக்கே தெரியாதுங்க. அடுத்தது வந்துட்டு குஜராத்தில் போய் அந்த பக்கம் ரைட்டில் திரும்பிட்டோம்னா சூரத்தில் இருந்துங்க அந்த பக்கம் பரோடா வரைக்கும் எப்போ அது பிளாக் ஆகும் தெரியாதுங்க. அதனால தான் வந்து நமக்கு நார்மலாக நம்ம போகிற டைமே கொடுப்பாங்க. ரொம்ப 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 வெரைட்டியெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாதுங்க. நார்மலாக போகிறத கொஞ்சம் ஒரு 55 இந்த ஸ்பீடில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி போனோம்னீங்களேன். இன்கேஸ் அங்கே எங்கேயாச்சும் பிளாக் ஆச்சுன்னா நம்ம அந்த டைம் கனெக்ட் பண்ணி அங்கே போயிடலாங்க. அதனால தான் கரெக்டாக அந்த டைம் கொடுப்பாங்க நமக்கு.
அடுத்ததுங்க நம்ம போன ட்ரிப்பு அலகாபாத் போனோம்லங்க, அங்கே பார்த்துருப்போம் யூபி, எம்பி, தெலுங்கானா, ஆந்திரா இந்த லைன் ஃபுல்லாகவே தமிழ்நாடு எல்லாமே மழைங்க. இங்கே வந்து தமிழ்நாடு, கர்நாடகாவில் அந்த ஒஸ்பேட் வரைக்கும் கொஞ்சம் பேசிருக்குங்க. இதுக்கு இந்த பக்கம் வந்துட்டு வெயில் காலத்தில் அடிக்கிற போன வருஷம் அடிச்சது பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க வெயில் அடிக்குது. இந்த வருஷம் வந்துட்டு ராஜஸ்தானில் தாங்க, அந்த பிக்கனேங்கிற ஊரில் தான் வந்து இது வரைக்கும் அதிகமாக வெயில் வந்து பதிவாயிருக்குங்க. நம்ம பார்ப்போங்க, அடுத்த ட்ரிப் வந்து பஞ்சாபுக்கு இது போவோம். ஏன்னா ராஜஸ்தான் வெயில் எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும். அந்த பாலைவனத்து நடுவில் போகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வெயில் பயங்கரமாக தான் இருக்கும். நம்ம மெயினாக மொத்தம் 4 ஊர் சொல்லியிருந்தாங்க. பரோடா, அகமதாபாத், நிமோட்ஸு, அப்படி இல்லைன்னா உதய்பூர். இதில் உதய்பூர் போனால் டக்குன்னு இறக்கிடுவாங்க. அதே மாதிரி பரோடா போனாலும் நமக்கு இறக்குனாலும் வண்டி வந்து ஹைவேல தாங்க இருக்கும். அது ஃப்ரூட் பார்க் வந்து நம்ம போகிற அந்த மும்பை டு அகமதாபாத் ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, பரோடா அவுட்டர் பைபாஸ்லேயே தான் இருக்குது. அதனால நம்ம அங்கே போனோம்னாலும் நமக்கு இந்த நோ என்ட்ரி அந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க. அடுத்தது கைடுக்கு வந்து காசு கொடுத்து போங்க அந்த இது கிடையாது. நிமோட்ஸ்னாலும் நமக்கு இது கிடையாதுங்க, நோ என்ட்ரி இது எப்போ போய்க்கலாம். அகமதாபாத் மட்டும்தாங்க உள்ளே போகும்போது அந்த நரோடான்னு இருக்குங்க, அதாங்க அங்கே ஃப்ரூட் மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா நரோடா தான். அகமதாபாத்துக்குள்ளே நம்ம 2 வருஷம் போய் அட்னோட் பண்ணுவாங்க. அந்த ஏரியா போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நம்ம போலீஸ் அண்ணாங்க வந்துடுவாங்க. வந்து 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. அந்த நோ என்ட்ரி அந்த 11 to 3 நம்ம உள்ளே வந்து லாரி போகலாங்கிற அந்த டைமில் போனாலும் சரி. அடுத்தது நம்ம லாரிக்கு இன்கேஸ் இறக்கிட்டு நின்றுருந்தோம்னு வைங்களேன், ஜீப்பில் வந்தாலும் நம்ம காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அது ஒன்று பெருசு. பார்த்தாது கைடு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகணும், அவருக்கு ஒரு 500-600. இதில் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி செலவு இருக்குங்க. சிட்டிக்குள்ளே போகும்போதெல்லாம் பார்த்து கவனமாக போகணும். அங்கே போயிட்டு எல்லாம் ஏகப்பட்ட, அதாவது லாரி கசகசன்னு இருக்குங்க, பெங்களூர் மார்க்கெட் மாதிரியே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அகமதாபாத் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி இல்லை, நம்ம பரோடா நானும் போனது இல்லைங்க. அது வந்து நம்ம பரோடா மார்க்கெட்டில் போய் பார்ப்போம். லீக்கேஜ் வரலங்க. இப்போ வந்துட்டு மகாராஷ்டிரா ஆர்டி ஆஃபீஸ் இருக்குல்லங்க, அது வந்து ஏப்ரல் 15லேருந்து அதாவது ஃபுல்லாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டா ரொம்ப சந்தோஷங்க. நம்ம ஏப்ரல் 11 இப்போ போயிட்டுருக்கோமாங்க. அன்லோடு பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஏப்ரல் 15-16 போல் தான் வருவோம். அது எடுத்தாங்களே இல்லை அப்படிங்கிறத நம்ம வீடியோவிலே பார்க்கலாம். நகர் பக்கம் வந்தாச்சுங்க. ஒரு கேன் தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம். நாசிக் வந்தாச்சுங்க. நமக்கு இன்னும் கையில் வந்துட்டு 13 மணி நேரம் இருக்குங்க. மணி நைட்டு இப்போ 1 ஆகுது. சனிக்கிழமை மதியம் 2 மணிக்குள்ளே ஸ்பாட்டில் இருக்கணும் பரோடாவில். போயிட்டே இருக்கலாங்க. பெத்து மட்டும் பிளாக்காக பிறந்தால் போதும். பெத்து ஃபாரஸ்ட் இறங்க போகிறோங்க. இப்போ அப்பா தூக்க வரும்னு சொல்லிட்டு அப்பாவை டியூட்டி மாற்றிவிட்டேன். இப்போ மேப்பில் பார்த்தேங்க, ஃபுல்லாக காடு பிளாக்கு. இந்த இடத்துல இருந்தாங்க பிளாக் காட்டுச்சு. ஏங்கப்பா அது பிளாக் பார்த்தோன்னே எனக்கு தூக்கமே போச்சுங்கப்பா. வந்த தூக்கமும் போச்சு. நிற்கிதுன்னு தெரியலிங்கப்பா, ஃபுல்லாக பிளாக் காட்டுச்சு. இந்த ரோட்டை நம்பி நம்ம வரத்துக்கே இதாங்க பயம். ஆமாங்க, மழை காலம் வந்து ஏதோ பிளாக் ஆகி ரிப்பேர் ஆகி நிற்கும். இல்லைன்னா இந்த போயிருப்பானுங்க, நேராக கொண்டு போய் சொருகிருப்பானுங்க எங்கேயாச்சும். வண்டியெல்லாம் வருதுங்க இப்போ ஆப்போசிட்டில். வேணா வண்டியாக வருது மேலே. நம்மளுக்கு வேறு மாங்காலோடு இப்போ பட்டாசோடு இருந்தால் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லையே. ஆமாம், நம்ம நிப்பாட்டி படுத்து தூக்கிட்டே போகலாமே. ஆமாம். அதனால தாங்க இப்போ தக்காளி லோடில் இந்த ரோட்டில் வரமாட்டாங்க. ஆமாம், வரமாட்டாங்க. தக்காளி லோடு ஓட்டுற வண்டியெல்லாங்க இந்த பெத்து பரஸில் வரவே மாட்டாங்க. எல்லாருமே நேராக அப்படி ஸ்ரீடி, மாலேகான், துலியா போய் அப்படி நாகப்பூர் போயிடுவாங்க. குஜராத்தில் இந்த தக்காளி ஓட்டுறவங்கலாம். அதில் ஒரு 4 மணி நேரம் லேட் ஆகும். அதில் 4 மணி நேரம் லேட் ஆகுங்கப்பா. மொத்தத்தில் வண்டி மேலே வந்துட்டு இருக்குதுங்கப்பா வரிசையாக. கீழே போகிறது பிளாக் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. பிளாக் காட்டுறோம் பாருங்க மேப்பில் வந்து எப்படி காட்டுது அப்படின்ட்டு. இந்த பிளாக் தாங்க கிட்டத்தட்ட ஒரு 4 கூட ஆயிரும் இந்த பக்கம் பிளாக் ஆச்சுன்னா.
நிற்கிதுங்க கீழே, இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது. ரைட்டு, இங்கே ஒரு வண்டி கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அதான் பிளாக்கு. போகலாமா இப்போ? சைடில் இறக்கி விட்டாங்க வண்டியை, அதுதான் பிளாக்கு. இவ்வளோ நேரம் பிளாக் ஆகிருக்குங்க. நம்ம நல்ல நேரம் இறங்கி வரும்போது நம்ம ஃப்ரீயாக இறங்கி ஓடியாந்தாச்சு. பரோஜ் வந்தாச்சுங்க. நர்மதா ஆட்டுப்பாலம் டோல்கேட் வந்தாச்சு. இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்குங்க ஸ்பாட்டுக்கு. மணி 9:30 ஆகுதுங்க. காலையில் சனிக்கிழமை காலையில் 9:30 ஆகுது. இன்னும் சமைச்சு சாப்பிட்டுங்க மணிக்கு 40 கிலோமீட்டர் வச்சா கூட அதிகபட்சம் ஒரு 12-12 போயிடலாம். நம்ம கொடுத்த டைமுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே போயிடலாங்க ஸ்பாட்டுக்கு. மறுபடி பார்ப்போங்க. அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அன்லோடு பண்ணிவிட்டுங்க. இங்கே பரோடாவிலே வந்துட்டு பார்த்தா வெடிவு போவாங்க சிவகாசிக்கு. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இது ஏற்றுறமா, எந்த ஊருக்கு ஏற்றுற அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.